ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறோங்க. இது வந்து பால்வாடியில் சின்ன பசங்களுக்கெல்லாம் சத்து மாவு கொடுப்பாங்க. அந்த சத்து மாவு தான் இது. இதை வச்சு நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் லைக் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு சத்து மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சத்து மாவு சேர்த்துட்டேன். இதில் வந்து சுகர் இதிலே இருக்கும். அதனால் வந்து இந்த சுகரே உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுகர் சேர்க்க தேவையில்ல. சுகர் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க, தேவைக்கேற்ற மாதிரி. நான் இதில் கொஞ்சம் சுகர் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி நல்லா நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன், தண்ணி தெளித்து. இதை நீங்கள் பால் ஊற்றியும் பிசையலாம். பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடணும். தண்ணி ஊற்றி தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சோன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு நிலுவை இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி தெளித்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை உங்களுக்கு ஏதாச்சும் இதில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக இப்படி எடுத்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி ப்ரெஸ்ஸிங் கொடுத்து நல்லா ஒரு பிஸ்கெட் பதத்துக்கு நல்லா அழுத்தி கொடுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் இது மாதிரி பிஸ்கெட் மாதிரி தட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போது எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த எண்ணெயில் போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த பிஸ்கெட்டுங்களை ஒன்றுனா உள்ளே சேர்க்கலாம். இது வந்து போட்ட உடனே திருப்பக்கூடாதுங்க. லைட்டாக வெந்த பெருக்கு தான் திருப்பணும். உடனே திருப்புனீங்கன்னா இது உடஞ்சிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு. ரொம்ப தீக்காமல் இந்த கலர் வந்தவுடனே நம்ம எடுத்துடலாம் இதுலேருந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பிஸ்கெட் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக சாப்பிடக்கூடாது. ஆற விட்டு சில்லுன்னு ஆன போய் சாப்பிட்டா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சத்து மாவு பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.